ஹலோ பீப்புள், வெல்கம் டு த எலவேட்டட் மைண்ட் செட். ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் நம்ம ரொம்ப நாள் பிரேக் எடுத்திருக்கோம்னா பிரேக் எடுத்தாலும் பெஸ்ட் கண்டென்ட்டோட திரும்பி வருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியில் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சைக்காலஜி அண்ட் நம்ம கூட சைக்காலஜியில் பெஸ்ட் அதை பற்றி கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் நம்ம கூட சேர்ந்துருக்காங்க. அவங்கள பற்றி நான் சொல்கிறத விட அவங்கள பற்றி சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். அதுதான் நம்ம சேனலோட பாலிசியும். ப்ளீஸ். Thank you so much, Sabri. First of all, wishing you all the best for your channel. And thanks for inviting me for your channel. So, enna patti introduce pannanuna, I am Mary Nivya Johnson. Psychology teacher almost 12-13 years enoda journey poitu irukku. So, psychology teacher na different syllabuses of psychology vandu na handle panniruken, from university UGC syllabus to CBSE to now international baccalaureate. So different syllabus, different age groups of students ku vandu psychology teach பண்ணிட்டு இருக்கேன். Yes, of course, I'm also a counselor, psychologist, a therapist who does therapy for all age groups. So this is my profile. வெல்கம் மேரி மேம், ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம் எனக்கு கொடுத்ததுக்கு. டக்குன்னு ஒரு கேள்வி, சைக்காலஜினா என்ன? எனக்குமே சைக்காலஜினா நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். பட் நிறைய பேருக்கு சைக்காலஜினா என்னன்னே புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எங்களை பத்தி சைக்காலஜினா நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. சைக்காலஜினாலே இட் இஸ் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய பேருக்கு வந்து சைக்காலஜி வந்து ஒரு கெரியர் பேஸ்ட் சாய்ஸ் ஒரு சப்ஜெக்டாவே யாருமே இன்னும் பார்க்கறது இல்லை. சைக்காலஜி அப்படின்னாலுமே இந்த தமிழ் சினிமாலெல்லாம் வரும் இல்லையா, நீங்க சைக்காலஜிஸ்டா, என் மைண்ட்ல என்ன இருக்குன்றதோ என்ன ஓடுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட், ரைட்? நீங்க சைக்காலஜி இந்த தமிழ் சினிமா பார்த்து அப்படியே அந்த பங்க்சுவேஷனோட எக்ஸாக்டா நீ என்ன பண்றன்றது, அந்த மைண்ட் ரீடிங் பண்றது மட்டும் தான் சைக்காலஜின்றது பீப்புளோட நோஷன். But psychology is a pure mixture of science, arts and social science. So அது ஒரு சப்ஜெக்டா பார்க்கும்போது it is a science combined with arts and it's combined with social science. So இப்படி சொல்லும் போது என்னன்னா, சைக்காலஜின்றது ஒரு versatile-ஆன ஒரு சப்ஜெக்ட். It covers everything. அது ஒரு ஆர்ட்ஸ் ஆனா எஸ், இட்ஸ் சயின்ஸ் எஸ், இட்ஸ் சோஷியல் சயின்ஸ் எஸ், எல்லாமே சைக்காலஜில வந்துடும். Everything in your life, right from your birth till your death, psychology is involved. So psychology வந்து ஒரு ஒன் லைன்ல டிஃபைன் பண்ணுங்க சைக்காலஜினா என்ன, உன் மைண்ட்ல நினைக்கிறத பத்தி நம்ம மைண்ட் ரீட் பண்றது மட்டும் தான் சைக்காலஜி ஏன்னா இல்ல. இட்ஸ் அ ஹோல்சம் ஸ்டடி அபவுட் ஹியூமன் பிஹேவியர், ரைட்? இப்போ ஒரு ஹியூமன் வந்து ஏன் அப்படி பிஹேவ் பண்றான், இனிமே அப்படி அவன் பிஹேவ் பண்ணுவானா மாட்டானான்னு என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, அசியூம் பண்ண முடியுமா, எப்படியெல்லாம் அந்த பிஹேவியரை வந்து நான் வந்து டாக்கிள் பண்ணலாம், I can control it, or is there any chances that I can understand and help a particular person? So human behavior பத்தி ஹோல்சமா ஸ்டடி பண்றது தான் சைக்காலஜி. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆனா நீங்க சொன்னது எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன், எல்லாருமே சைக்காலஜின்ட்டு வந்துட்டாலே அந்த மனநோய் வந்தா போவாங்களே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத மாதிரி சொல்ற ஆளுகளுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்கு. சைக்காலஜினாலே கொஞ்சம் யூனோ டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு தான், ப்ராப்ளம் இருக்கிற ஆட்களுக்கு தான் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி ஒரு நோஷன் இருக்கு. இட்ஸ் ஸ்டிக்மா ஸ்டில். பட் தென் அந்த அவேர்னஸ் வந்து நமக்கு இன்னும் இல்லை. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்கேல்ட் அப் வேல்யூ இருக்கு. பட் இந்த ஈஸ்டர்ன் கம்யூனிட்டி ஒரு ஸ்பெஷலி இந்த ஏஷியன் கம்யூனிட்டி எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சைக்காலஜியோட அவேர்னஸ் வருது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சைக்காலஜிஸ்ட்னா something problem with your brain, there is something issue அப்படின்னா உன்னை வந்து சைக்காலஜி. ஸோ அதுலயே வந்து ரெண்டு டிவிஷன் இருக்கு, சைக்காட்ரி அண்ட் சைக்காலஜி. ஸோ சைக்காட்ரிஸ்ட் இஸ் அ மெடிக்கல் professional who deals with all this abnormal disorders, treats them with medicine. ஓகே. ஆனா ஒரு சைக்காலஜிஸ்ட் எப்படின்னா சராசரியான நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும், எனக்குமே இருக்கும், உனக்குமே இருக்கும், ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், there are a lot of things, ரைட்? ஸோ சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அது கோப் பண்ண முடியல, என்னால தனியா அது பண்ண முடியலன்னு போது என்ன பண்ணுவாங்க, they go to their so called well wishers, இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோ இல்ல இட் கேன் பி தியர் டீச்சர்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ. சம்டைம்ஸ் இங்க எல்லாமே போயுமே உனக்கு அந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னா யூ நீட் அ ப்ரொஃபஷனல், right? A professional who will help you to understand what is the thing that is you're undergoing.
என்ன பண்ணா வந்து யூ கேன் ஹெல்ப் ஓ கம் அவுட் ஆஃப் திஸ், யூ கேன் கோப் அப் வித் திஸ்ன்றதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தான் வந்து வி கிவ் த்ரூ கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ். ஸோ சைக்காலஜிஸ்டோட பேசிக் டியூட்டி இஸ் டு டீல் வித் நார்மல் பீப்புள். ஸோ இந்த அப்நார்மல் பீப்புள், இந்த டிஸார்டர் இருக்கு ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த இதெல்லாம் வந்து இட் இஸ் டெல்ட் வித் சைக்காட்ரி. பட் சைக்காலஜி டீல்ஸ் வித் நார்மல் பீப்புள் லைக் யூ அண்ட் மீ. நம்மளோட டெய்லி லைஃப் இஷ்யூஸ், நம்மளோட பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். அண்ட் இன்னொரு பேசிக் ப்ராப்ளம் என்ன தெரியுமா சபரி? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தான் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் போகணுன்றது ஒரு ஸ்டிக்மா. இன்னும் எனக்கு வந்து என்னோட ஒரு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண போகணும், என்னோட ஒரு செல்ஃப் எஸ்டீமை நான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கணும், என்ன நானே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியா மாத்திக்கணும், என்னோட ஹாப்பியான ஒரு பர்சனா மாத்திக்கணும். ஈவன் ஃபார் பாசிட்டிவ் திங்ஸ் தெரப்பி வில் ஹெல்ப். ஆனா இன்னும் அந்த சர்க்கிள், இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு ப்ராட் மைண்ட் செட் வந்து நம்ம கம்யூனிட்டியில இன்னும் வரல. ஸோ ஏதோ பிரச்சனை இருக்கு, உனக்கு வந்து ஏதோ சால்வ் பண்ணணும்னா கோ ஃபார் அ கவுன்சிலிங்ன்றது வந்து மாறி மேபி இன் ஃபியூச்சர் திங்ஸ் இப்போ அது இதெல்லாம் வர்றதுனால பீப்புள் ஆர் கெட்டிங் மோர் ஆஃப் அவேர்னஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஈவன் டு மேக் யுவர் லைஃப் அ லிட்டில் மோர் பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி யூ கேன் சீக் கவுன்சிலிங். தேங்க்ஸ் மேம். ஆனா இதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அது அந்த இந்த இந்த மனநோய் அதுன்னு மட்டும் போகாம உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு, நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா என்னை பத்தி, அது ஏன் எனக்கு முக்கியம், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ அத வந்து நான் திருப்பி கூட கேட்கலாம், என்னை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கிறது இல்ல, அங்கதானே we are lagging behind. உண்மைதான். Okay, so everywhere you have kind of a psychological issue. அது வந்து ப்ரீ டீனேஜ்ல இருந்து இப்பெல்லாம் வந்து என்ன ப்ரீ டீனேஜ் கூட சொல்ல முடியாது, ஈவன் சைல்ட்ஹுட், ரைட்? ஈவன் சில்ட்ரன் ஆர் ஃபேசிங் a lot of stress and pressure. ஸோ எல்லா இடத்துலயுமே சராசரியான ஒரு ஹியூமன் மைண்ட் என்ன யோசிக்குதுன்னா, எனக்கு இது ஒரு இஷ்யூ இருக்கு, ரைட்? இதை நான் வந்து யார்கிட்ட போய் பேசலாம், இல்ல நான் இது என்ன பண்ணலாம். ஆல் தி ஃபோக்கஸ் இஸ் ஆன் த ப்ராப்ளம், ரைட்? அந்த இஷ்யூ மேலதான் ஃபோக்கஸ் ரவுண்டா சுத்திட்டே இருக்குதுன்னா தவிர நான் என்ன பண்ணா அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும் எனக்கு, இல்லைன்னா ஹவு கேன் ஐ டீல் வித் தட் ப்ராப்ளம். ஓகே, இல்ல நான் இந்த ஒரு பர்டிகுலர் டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா நான் இந்த டிசிஷன் எப்படி நான் எடுக்கணும் அப்படின்ற ஆங்கிள் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. கரெக்ட்? அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க இந்த டிசிஷன் எடுக்கணும்னா என் ஃப்ரெண்டை கேட்கிறேன், என் ஃப்ரெண்டோட அப்பாவை கேட்கிறேன், எனக்கு என்ன செட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வேர் தட் பர்டிகுலர் லைன் கம்ஸ். ஐ ஷுட் நோ அபவுட் மை செல்ஃப். அது வந்து நம்ம மறந்துடுறோம், ரொம்ப அண்டர் ரேட்டட், ரொம்ப ஷேடோ பிளேவாவே இருக்கு. ஐ எம் நாட். எப்ப நீ உன்னை தெரிஞ்சுக்குவ? Your whole education is revolving, around, இத படி, அத படி, இத பை ஹார்ட் பண்ணி, இந்த ரிசர்ச் பண்ணு. No education system is actually telling you discover yourself. அந்த discover yourself aspect வந்தாலுமே கன்ஃபியூஷன்ஸே இருக்காது, ரைட்? நீ எப்படி உன்னோட 11th and 12th உன்னோட குரூப் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிருப்ப சொல்லு? மெஜாரிட்டி ஆஃப் them choose because of their friends. இல்லனா பேரண்ட்ஸ் சொல்றாங்க, நீ இந்த குரூப் படி, இத எடுத்தா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், இத எடுத்தா இந்த குரூப், அந்த வீட்ல இந்த பையன் இந்த கோர்ஸ் பண்ணிருக்கா, ரைட்? So everything is around, happening about what is happening around you, உன்னோட கம்யூனிட்டி, உன்னோட செட். Nobody thinks what is required for me. அந்த பாப்புலேஷன் ரொம்ப கம்மிதான். So psychology is something which helps you discover and explore yourself. When you start doing it, it's very beautiful, Sanjeev. It's very, very beautiful. When you start knowing, oh, இப்படி எல்லாம் பண்ணா இதெல்லாம் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதா அப்படின்றது, life will start surprising you a lot. எக்ஸாக்ட்லி மேம். அதேதான், என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு நிறைய புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, நீ எனக்குள்ள ஒரு மாற்றம் வருது, என்ன அடுத்தவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிடுமோ, சோ நான் எப்பயும் போலயே இருக்கலாமோ, நான் எதுக்கு என்னை பத்தி, எனக்கு எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நான் நினைக்கணும், என்னை வந்து அடுத்தவன் என்ன நினைப்பான், இந்த இந்த கேள்வி நீங்க சொன்னீங்களா, அடுத்தவன் ஏன் ஒண்ணு நினைப்பான், அடுத்தவன் இப்ப நான் கூட 11th 12th என் ஃப்ரெண்டை பார்த்து நான் மாறி போயிருக்கலாம். பட் அந்த ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நான் தனிமையா போயிடுவேணும்னு நிறைய பேருக்கு இருக்கு. இந்த இப்ப எக்ஸாம்பிள் என்ன புரிஞ்சு நான் சைக்காலஜி கிளாஸ் போய் அடுத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து அது நான் தனியா போயிடுவேன்னு பயப்பட்டு அச்சப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் என்ன வேண்டாம், என்ன மாதிரி சொல்றீங்க? சோ அந்த அச்சத்துக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டா மாத்திட்டாங்க இப்ப அந்த ஃபோமோன்றது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்.
ஓகே, அது வந்து நிறைய விஷயம், அந்த FOMO மட்டும் இல்ல, நிறைய விஷயம் வந்து என்னன்னா அது ஒரு இஷ்யூ, ஒரு இதுவா பாக்குறத விட ட்ரெண்டா பாக்குறாங்க நிறைய. ரைட்? சோ வாட் இஃப் அப்படின்ற அந்த கொஸ்டின் இருக்குல்ல, அதுதான் மெயின் மென்டல் பிளாக்கே. What if I'm not accepted by the society? Or what if my friends don't like me because of this? Or what if I'm left alone when I am choosing this particular thing? இப்படியே அந்த வாட் இஃப்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்னாலேயே நிறைய மென்டல் பிளாக் வருது. ஓகே, இப்ப நீ கேட்ட கொஸ்டின்ல நீயே ஆன்சர் பண்ணிட்ட. இப்போ எனக்கு அந்த பயம் இருக்கு, அந்த ஃபியர் இருக்கு, அந்த ஃபியர் இருந்தா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க. சோ அதான் அகைன் ஐ அம் கமிங் பேக் டு தி ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தாட் ப்ராசஸே நீ உன்னை செல்ஃப் டிஸ்கவர் பண்ணும்போது வராது. உண்மை. ஓகே, சோ எஸ் ஐ நோ அபவுட் மை செல்ஃப். எனக்கு வந்து என்னோட அதுக்குன்னு நீ உன்னை டிஸ்கவர் பண்ணிட்டா நீ ரொம்ப ஸ்ட்ராங், கான்ஃபிடென்ட், சூப்பர் பவர் ஆயிருவேன்னு நான் சொல்ல வரல. இல்ல, எவ்ரிபடி இஸ் வல்னரபிள். நான் எனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். இப்ப நீ சொன்ன அதே பாயிண்ட், எனக்கு நான் ஒரு குரூப்ல போற, கம்யூனிட்டி போறேன்னா எனக்கு அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்கும். ஓகே, பட் having been said that, for example, I'm a teetotaler. Ana and the community, if they are into, you know, substance, I know I will be missing out that fun, one, and number two, I will be an odd man out. Okay, but if I'm trying to convince என்னையே நான் காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்குள்ள சேர்றதுக்கு நான் என்ன சேஞ்ச் பண்ணிட்டேன்னா, then your mind will go off. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன்னோட பீஸ் வந்து பயங்கரமா ஸ்பாயில் ஆகும். ஆனா அந்த டைம்ல ஒரு ஹார்ட் டிசிஷன் எடுக்கிறேன். எனக்கு தெரியும் இது நான் போனா எனக்கு வந்து இது எஃபெக்ட் பண்ணும், இல்ல என்ன வந்து பயங்கரமா வந்து அது ஒரு பேக் ஃபயர் ஆக போகுது இந்த பர்டிகுலர் விஷயம் சொல்லி நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆனாலும், ஈவன் இஃப் ஐ எம் மிஸ்ஸிங் அவுட் பீப்புள், ஐ நோ ஹவு டு டேக்கிள் மை செல்ஃப். ஆனா நான் வல்னரபிள் தான், நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஐ எம் நாட் அ ஹாப்பி ஆர் கான்ஃபிடென்ட் பர்சன் பை டூயிங் சம்திங் டிஃபரெண்ட். பட் இட்ஸ் ஓகே. ஆமா, இப்போ நீங்க நான் கொஞ்சம் முன்னாடி போலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி என்னோட நீங்க சொன்னீங்க யாருக்கிட்டயோ உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ யார்கிட்டயோ சஜஷன் கேட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி உன்னோட டிசிஷன்ஸை நீ எடுக்க மாட்டேன்னு ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ரைஸ் ஆகுறது. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட போறது அவங்க இன்னொருத்தங்க இல்லையா? அவங்க கிட்ட நான் சொல்றது சொல்லுங்க. நிறைய பேருக்கு ரைஸ் ஆகுற கொஸ்டின்ஸ் இது. Yeah, so here comes the clarity. So நான் என்ன சொன்னேன்னா, நம்ம அடுத்தவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எடுக்கிற டிசிஷனுக்கும் என்னால டிசிஷன் எடுக்க முடியல பட் ஐ எம் சீக்கிங் ஹெல்ப், அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. There is a clear difference. ஓகே, நான் இந்த பர்டிகுலர் எனக்கு இந்த கோர்ஸ் எடுக்கணும், இந்த கோர்ஸ்ல இந்த விஷயம் எல்லாம் பண்ணா எனக்கு வந்து ஹெல்ப் ஆகுமா இல்லையான்றத என்னால டிசைட் பண்ண முடியல. பட் நான் பக்கத்து வீட்லயோ இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோ இவங்க எல்லாம் பண்றத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே நானே வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன்ட்டு போய் இப்படி எல்லாம் இருக்கு, வாட் ஆர் த பாசிபிள் சேலஞ்ச், நீயும் அந்த தெரபிஸ்டோ உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலி நீ தான் டிசிஷன் வருவ. தெரபிஸ்ட் will not tell, psychologist will not tell you நீ இதுதான் பண்ணணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. They will only help you come out of a clear decision. That is the difference between a professional person and a normal person. So being influenced and seeking help, இது ரெண்டுமே different. So அப்ப நீங்க சொல்றீங்க இப்போ என்ன நான் போய் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா இந்த இடத்துல நான் நானா இருக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு சைக்காலஜிஸ்டும் என்ன விடுவாங்க, ஃப்ரீயா விடுவாங்க. ஆனா இப்போ நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டா எங்களுக்கு, அதாவது நாங்க இப்போ ஒரு ஹெல்ப் தேடணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்ககிட்ட நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, இப்போ நான் எப்படி கரெக்டான சைக்காலஜிஸ்ட் சூஸ் பண்றது? லைக் எனக்கு தேவையானது மேம், லைக் லிட்டரலி இப்போ நான் என் இஷ்டத்துக்கு எல்லாத்திட்டையும் போக முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் சாக்கியாலஜிஸ்ட், பட் எனக்கான சைக்காலஜிஸ்ட் எப்படி நான் சூஸ் பண்றேன்? அதுதான் கஷ்டம். எனக்கான அந்த த்ரிஷா யாரு, எனக்கான அந்த நயன்தாரா யாருன்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் தான். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூளை சைக்காலஜிஸ்ட் வராங்க. அதுவும் இந்த சோசியல் மீடியா போஸ்ட் 2020 ஆஃப்டர் த பேண்டமிக் when ஆன்லைன் took a boom, right? இன்ஸ்டாகிராம்ல யாரு பார்த்தாலும் சைக்காலஜி பேசுறாங்க, right? Social media has become, you know, where even people who have not done psychology are giving you life advices. Exactly. Right? People who do not carry a certification as a therapist are giving therapy. But online என்ற விஷயம் வந்து நிறைய நல்லதும் இருக்கு, but then there are also people like this. So your question is very valid. நான் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா, just you have to go through your profile and understand if they are a certified
licensed counselor. ஓகே. Okay, just like that. If I'm not degrading anything, but just sociology படிச்சவங்க இல்ல social work படிச்சவங்க, DSW MSW படிச்ச courses முடிச்சவங்க எல்லாருமே they are into counseling, உண்மைதான். right? So I would say if you really need a professional help, please go through their profile. ம். இப்போ எவ்ரிதிங் இஸ் ஹேண்டி இல்லையா? இப்ப நீ ஒரு டாக்டர் தேடி போற, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரிவ்யூஸ் படிக்கிறீங்க, அந்த ம். டாக்டரோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே அந்த வெப்சைட்ல இருக்கும், ம். ரைட்? அந்த டாக்டர் பிஜிடி முடிச்சிருக்காங்களா, எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பார்த்து தான் பீப்புள் ஆர் பிகமிங் வெரி வெரி அவேர் அண்ட் கிளியர் நவடேஸ். எஸ். ஓகே, ஆனா இந்த சோஷியல் மீடியா பக்கம் வரும்போது we are taken away, எக்ஸாக்ட்லி. right? N number of doctors, N number of professionals giving life advices, medical advices on the Instagram. எதை ஃபாலோ பண்றது, எதை same thing for counseling. There are also a lot of people, but going for a second hand checking and அவங்க ப்ரொஃபைல் செக்கிங் பண்ணி ப்ராப்பரா அத்தென்டிக்கான ஒரு தெரபிஸ்ட் போறது, இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப். எக்ஸாக்ட்லி. மேம், நீங்க சோஷியல் மீடியாவை பத்தி நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுல ஒரு கேள்வி, இந்த சோஷியல் மீடியால இப்ப பூம் ஆயிட்டு இருக்க ஒரு கண்டென்ட் என்னன்னா, அக்செப்டிங் த ரியாலிட்டி. எல்லாரும் அத வந்து டிஃபரெண்டா பட் சேம் கண்டென்ட் தான். எக்ஸாம்பிள் ஜிம் போனா மார்னிங் ரொட்டீன், ஆஃப்டர்நூன் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அதுதான் இது. அந்த டாக்டர் சொல்ற மாரி உனக்குன்னு ஒரு ரொட்டீன் நீ ஏன் கண்டுபிடிக்கணும்? உனக்கு என்ன செட் ஆகும்? அடுத்தவன் அது பண்றான்னு இது பண்ண. இந்த சோஷியல் மீடியா வந்து அக்செப்டிங் த ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்ட வந்து புஷ் பண்றாங்க. சோ அதையும் நெறைய மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எவ்வளவு தவறு? See, அது எவ்வளவு சரி? it's all about the human mindset தான் சபரி. லைக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒன்னும் வேண்டாம். அந்த ஒரு பெண் குயினோட வீடியோ வந்து எவ்வளவு வைரல் ஆச்சு, அது ஆமா. எப்ப எடுத்தது, எவ்வளோ ஓல்டு வீடியோ அது, ரைட்? ம். அது ஒரு அனிமல் ஏதோ தெரியாதனமா திரும்பி நடந்திருக்கலாம், அது அதை ரெக்கார்ட் பண்ணது. அதோட உண்மை. பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதுல வந்த ம். மீம்ஸும் வீடியோஸும் பாத்தீங்கன்னா இப்ப சோ வைரல். ஓகே, ம். so a human mind is very free and it takes things, the sponge observe பண்ற மாதிரி தான். ம். அதை நான் எப்படி வேணாலும் எடுத்து நான் எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம், எஸ். கரெக்ட்? ஸோ அந்த பென்குயின் விஷயத்தை பார்த்தோன்னா there were lot of perspectives. அது எக்ஸாக்ட்லி. டிப்ரெஷன்ல ஓடி போச்சு, இல்லைன்னா அது வந்து ம். ஸ்பிரிச்சுவாலிட்டி போயிருச்சு, இல்லைன்னா அது வந்து அந்த காலனியை விட்டு எனக்கு வேண்டாம் தனிமை வேணும் அப்படின்னு போயிருச்சு. there was lot of issue. So each human mind is different. Okay, எஸ். psychology, human behavior you can only predict, எஸ். கரெக்டா? நீ வந்து அது எக்ஸாக்டா நீ இதுதான் ப்ரெடிக்ஷன்ன்றது. ஏன் அந்த வேர்ட் யூஸ் பண்றாங்க சைக்காலஜினா, இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் பிஹேவியர். எஸ். ரிசர்ச் பண்ணி 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 நம்ம ஏதோ ஒரு அளவுக்கு we can assume and predict human behavior. எஸ். So இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் தான் வந்து சோஷியல் மீடியா இஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப், உண்மை. which we call it as cognitive restructuring. ஒரு விஷயம் நான் நம்புறதே இல்லைன்னு வச்சுக்கோ, ம். ஆனா அந்த விஷயம் எனக்கு ரிப்பீட்டடா 1000 டைம் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு யாரோ ம். சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், பார்த்து பார்த்து ம். பார்த்து ஒரு வேலை இருக்குமோ, இது இப்படிதான் என் பிரெயின் வந்து நம்ப ஆரம்பிச்சு, உண்மை. கரெக்டா? சோ கரெக்ட். நீ சொன்ன அதே ஜிம் எக்ஸாம்பிள். சோ ஐ எம் நாட் ஜிம் ஃப்ரீக் இல்லைன்னா சிக்ஸ் பேக் வைக்கிற பர்சனா இருக்க மாட்டேன் மேபி, ம். பட் தென் கண்டினியூஸா நான் இதே ரீல்ஸ் பார்த்துட்டு, அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ ஹேஸ் தட் அல்காரிதம். நீ எஸ். கண்டினியூஸா எதாவது பார்த்தா அந்த ஃபீட்ல அது வந்துகிட்டே இருக்கும். இப்போ அது வந்து உன்னை ம். இன்டைரக்டா போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். சோ அதே உண்மை. பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உன் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சிடும், நீ ரொம்ப லேசி, நீ வேஸ்ட், நீ ஒண்ணுமே பண்றது இல்ல, ரொம்ப வர்த் இல்லாம இருக்கு பாரு அவங்க எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா your brain will start giving you signals. அப்ப எஸ். நான் என்ன பண்ணுவேன், I'll start believing, okay, this is what I have to do it. நான் பண்றேனா இல்லையோன்றது செகண்டரி, but ம். then my mind will kind of get influenced. ஓகே. So இந்த வீக் பாயிண்ட் தான் வந்து social media is also making use of. Human mind வந்து can be easily influenced. எஸ். இப்ப பாலிடிக்ஸே பார்த்தோம்னா சோஷியல் மீடியால தான் பயங்கரமா வந்துட்டு ப்ராபகேண்டா பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. Why? Because human mind can be influenced easily. ம். அதுல நிறைய மக்கள் வந்து என்னது பிரேயா விழுந்துடுறாங்க. They கரெக்ட். get that, they get influenced. எக்ஸாக்ட்லி. Why they are using the word influencer? யோசிக்கணும் நம்ம. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு millions of people are there. எக்ஸாக்ட்லி. சோ அதனால உன்னை புஷ் பண்ணணும். அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா டிபெண்ட்ஸ். அது நல்லதும் இருக்கு, தப்பும் இருக்கு. அத நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அது நம்மளோட இது. ஒரு நீ இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் இல்லையா அப்படின்றது உன் கையில தான். எக்ஸாக்ட்லி. சோ ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு ம். சைக்காலஜி, அதாவது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஆஃப்டர் பேண்டமிக் சைக்காலஜிக்குங்கிறது ஒரு தனி, அது அந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பிராண்ட் இமேஜ், அதுக்கான டிமாண்ட் அதிகமாயிடுச்சு.
ப்ரைஸிங்கும் சரி, அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனா சில பேரால அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த முடியாதவங்களுக்கு இந்த நிறைய பேர் வீடியோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிறாங்க. அதுங்கதான் தப்பு நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தப்பான பேரு நிறைய சொல்றாங்க. நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டா? இன்ஃப்ளூயன்ஸ் ஐ மீன் எங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சோ அது மாதிரி ஆளுகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சோ நாங்க என்ன பண்ணணும்? சோ எங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன், ஒரு ஹெல்ப் மாரி என்ன பண்ணலாம்? எங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ ஆஸ் யூ செட் ரீசன்ட் ட்ரெண்ட் அது. அண்ட் நீயே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண, ஐம் பிரிங்கிங் த பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. பீப்புள் ஆர் மின்டிங் மணி அவுட் ஆஃப் இட். ம். கரெக்டா? ஸோ நீயே அந்த பாயிண்ட்டை சொல்லிட்ட. ஸோ இது வந்து இப்போ தேவை, இது வந்து மக்களுக்கு இப்போ தேவைப்படுதுன்றது தெரிஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற ஒரு கூட்டம், ஒரு கம்யூனிட்டி இருக்கு. பட் அதை ம். ப்ரொஃபஷனலாக பண்ற இன்னொரு குரூப்பும் இருக்கு. ஓகே. எஸ். ஸோ இப்போ எனக்கு சராசரியா எனக்கு நான் ஒரு வந்து சாதாரண ஒரு பர்சன், என்னால ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா, நான் தெரபிஸ்ட் போனாதான் எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா, எஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் என்ஜிஓஸ் விச் ஆஃபர் திஸ் சர்வீஸ். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஓகே. அண்ட் there are also communities who give free counseling and guidance services. அது நம்ம அந்த ஏரியா பொறுத்து that you have to do a lot of research. ம். Okay. So the free and the community services counseling and guidance வந்து வருது. And of course there are also government, எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றது we don't know, but government is also introducing this counseling and guidance. இப்போ ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கம்பல்சரி கவுன்சிலர் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இது எதுவுமே எனக்கு இல்லை, என்னால அப்ரோச் பண்ண முடியல, ஐ எம் நாட் அஃபோர்டபிள் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. ரைட். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீச் அவுட் டு எனி பர்சன், பிகாஸ் தெர் ஆர் ஆல்சோ குட் சோல்ஸ், குட் சைக்காலஜிஸ்ட் ஹூ டூ ஃப்ரீ சர்வீசஸ். ஓகே. ஸோ அது இல்லாம அப்படி இருக்கும்போது ஸ்டாப் ஃபீடிங் யுவர் செல்ஃப் வித் டூ மச் இன்ஃபர்மேஷன். என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபோமோ இந்த மாதிரி டெர்மினாலஜிஸே தெரியாது, நம்பர் ஒன். அண்ட் நம்பர் டூ, இன்டர்நெட் ஆக்சஸ் வாஸ் நாட் தட் வெரி வைட் ஸ்ப்ரெட் டுடே. ஓகே. இன்னைக்கு என்னன்னா, இப்ப இருக்கிற சில்ட்ரன் முதற்கொண்டு டீனேஜர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இம்மீடியட்டா வந்து சாட் ஜிபிடி கேட்கறாங்க. ஓகே. மை சைல்ட் வில் ஆஸ்க் டு சாட் ஜிபிடி, வை இஸ் மை மாம் சோ அனாயிங்? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குமே ஏஐயும் இன்டர்நெட்டையும் பயங்கரமா வந்துட்டு ரிலை பண்ணும்போது, இன்டர்நெட் என்ன கொடுக்கும்? அதுக்கு தெரிஞ்ச எல்லா ஃபேக்டுமே கொடுக்கும். நீ டிப்ரெஷன் போட்டாலே எல்லாம் வரும். சூசைடல் ஐடியேஷன், அவனுக்கு சூசைடல் ஐடியேஷனே இருக்காது. ஆனா டு குவாலிஃபை த சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் என்ன இருக்கும்? ஐடியாஸ் ஆஃப் சூசைடேஷன். இல்ல எனக்கு டிப்ரெஷன் இருக்கு, ஸோ எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு, செல்ஃப் ஹார்ம். ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ வாட் ஐ சே இஸ் ஸ்டாப் ஓவர் ஃபீடிங் யுவர் செல்ஃப் வித் இன்ஃபர்மேஷன். உனக்கு மனசு சரியில்லையா? Do what makes you lighter. It could be a walk, it could be going to a temple or a church, or it could be eating something, anything. நீ இமீடியட்டா அந்த கூகுள் பண்றதோ இல்ல இன்ஸ்டாகிராம் போய் ரீல்ஸ் பாக்குறதோ, that should be avoided. Okay. So simple things, very small changes in life will bring a humongous change. Yes. நிறைய விஷயம் வந்து எஃபெக்டிவா உன்னை வந்து மாத்தும். அது ஒரு சின்ன ஒரு பெர்ஃப்யூம் மாத்துறதுல கூட உன்னோட சேடா உன்னோட மூட வந்து நீ மாத்திக்கலாம். கண்டினியூஸா நான் ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு நாள் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மூட் ஸ்விங் ஆகுது, இரிட்டேட் ஆகுது. ஐ எம் சேஞ்சிங் த ஃபிளேவர் இன் மை லைஃப். உன் பிரெயின் என்ன ஆகும்னா, இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம் சயின்ஸ்ல. ஸோ அந்த நியூரான்ஸ்க்கு வந்து ஒரு புது சிக்னல் வருது. யூஸ்வலா இவ வந்து இந்த பெர்ஃப்யூம், இந்த ஸ்மெல்லு தானே நமக்கு வந்து பழகி இருக்கு. ஸோ உன்னோட நியூரான்ஸ் வந்து ஒரு ஷிஃப்ட் இருக்கும், நியூரோபிளாஸ்டிசிட்டி வில் ஹேப்பன். ஸோ அந்த சேஞ்சை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு இப்ப பிரெயின் ரெடியா இருக்கு. அந்த மொமெண்ட்ல நீ வந்து என்ன பாசிட்டிவா உனக்கு ஃபீட் பண்ணாலும் பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்கும். அதுதான் டெக்னிக். ஓகே. நீ புதுசா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல சேஞ்ச், ஒரு பெர்ஃப்யூம் சேஞ்சோ, இல்ல நீ ஒரு புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறதோ, இல்ல நான் வந்துட்டு ஒரு புது பர்சன்ட் இன்னைக்கு பேசுறேனோ, ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளவர் எடுத்து ஸ்மெல் பண்றதோ, இட் குட் பி ஸ்மால் திங்ஸ் where your brain is facing a new small change that can help you on a larger scale in taking positivity. வண்டர்ஃபுல் மேம். ஸோ அவ்வளோதான் எனக்கான கேள்விகள். அண்ட் உங்களுக்கான ஒரு பர்சனல் கேள்வி நிறைய பேருக்கு சொல்லணும். ஸோ இவங்க என்னோட மேம், அதனால தான் நான் மேம்னு கூப்பிட்டுருக்கேன், என்னோட ஹை ஸ்கூல் ஸ்டாஃப். ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சைக்காலஜியில் அதில் நீங்க கற்றுக்கிட்டது நிறையா இருக்கும்.
ஆனா பப்ளிக்குக்கு நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறது ப்ளீஸ். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லுங்க. லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இட் இஸ் ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். லைஃப் இஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். நம்ம அந்த ஃப்ளோல கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு டிஸ்கவரி எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாம் பண்ணி அந்த லைஃப்பை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்க, லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே, there was one phase of time I was grumbling at everything. ஏன் இப்படி நடக்குது, மத்தவங்களாம் நல்லா இருக்காங்க, இது ஏன் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, இது ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது the level of satisfaction was lesser in my life. Yes. Right? But then what psychology taught me, what years of experience in psychology taught me is, இருக்கிறதுல happier, you're very grateful for it. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்த நீ ரசிச்சு ருசிச்சு லைஃப்ல வந்து நீ கிரேட்ஃபுல்லா இருக்கும்போது யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் தட் லைஃப் இஸ் டேக்கிங் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதே பர்சன் தான், அதே பர்சனாலிட்டி தான், அதே சுத்தி இருக்க ஆட்கள் தான், அதே சிச்சுவேஷன்ஸ் தான், ரைட்? பட் த ஷிஃப்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வில் மேக் லைஃப் மச் 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 மோர் பியூட்டிஃபுல். லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அது நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல லைஃப் ரசிக்க ஆரம்பிக்கும் போது உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு டெத் ஆங்ஸைட்டி வரும். நான் சீக்கிரம் செத்து போயிடக்கூடாது, இந்த லைஃப் நான் இருக்கணும், நான் ரசிக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்ற எனக்கு வந்து அந்த டெத் ஆங்ஸைட்டி வந்துருக்கு. ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், நம்ம சீக்கிரம் போயிடக்கூடாது, ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்ற ஒரு புஷ் வரும். பிகாஸ் ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப் பிகாஸ் லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் இஸ் வாட் சைக்காலஜி ஹஸ் டாட் மீ. ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. பீப்புள் சொன்ன மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வரும். பட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது, உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு. இவங்க கிட்ட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதில் இன்னும் நம்ம கொஞ்சம் நிறைய கிராப் பண்ணணும். ஸோ அதனால இன்னும் நிறைய வீடியோஸ் பார்ட்டாக நான் உங்களுக்கு போடுறேன் சைக்காலஜியை பற்றி. ரொம்ப தேங்க்ஸ் மேம், அண்ட் ரொம்ப நன்றி பீப்புள். கண்டிப்பாக கன்சிஸ்டண்டாக இருப்பேன் இனிமேல். தேங்க்யூ. Bye bye. Thank you so much. Wishing you all the best, Sabari. Thank you.